Hi friends, welcome and welcome to Mr. MKC YouTube channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் 3 தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 3ங்கறனால மூணு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். அந்த மூணு எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் நம்ம ENO யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். சோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நீங்க மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துங்க. Friends, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, அதை நீங்களே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்ல வரல. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் இதே போல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் செக் பண்ணி பாருங்க, அப்படியே சும்மா மேலோட்டமாக செக் பண்ணி பாருங்க. அப்போ அப்படி செக் பண்ணி பார்த்து நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நாங்கள் ஈனோ பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே போல் பவுல் ஒன்று எடுத்திருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபெவிகால் க்ளூ எடுத்திருக்கோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோங்கிறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈனோ வெர்சஸ் ஃபெவிகால் க்ளூ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஈனோ அண்ட் ஃபெவிகால் ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணால் என்ன ஆக போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபெவிகால் க்ளூ எவ்வளோ எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவு கிட்ட தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஈனோவும் 1 ஸ்பூன் அளவு கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஈனோ வந்து நம்ம ஃபெவிகால் எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு நம்ம ஈனோவும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே செம்ம கெட்டியாயிருச்சு. ஸோ ஃபெவிகாலே கொஞ்சம் லைட்டாக லிக்விட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது பயங்கரமாக கெட்டியான மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஸ்லைம் தான் உருவாகும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன ஸ்லைம் மாதிரியும் இல்லை, எந்த மாதிரியுமே இல்லை, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ரொம்ப டைட்டாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதை பிச்சு போட்டாச்சு. இது நம்ம இப்படி தூக்கி போட்டு நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இதே போல் ஷாம்பு ஒன்று எடுத்துக்கோம். நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷாம்பு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கிட்ட நம்ம இதில் பவுலில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ஸோ அடுத்ததான் இந்த ஈனோ பேக்கெட் நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஷாம்பு போட்டோமோ அது அளவுக்கு இது ஈனோவே நம்ம பிரித்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈனோவே உள்ளே தட்டியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் பொங்கி வர மாதிரி தான் தெரியுது. இப்போ ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வந்திருக்க மாதிரி இருக்குது, நுரையா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி துவைச்சோன்னா நுரெல்லாம் வரும் பார்த்தீங்களா கொஞ்சம். ஸோ அந்த நுரமாக தான் இருக்குது, ஆனால் இந்த நுரை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ ஃபோம்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோம் மாதிரி நல்லா கெட்டியாகவே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஷாம்பு அண்ட் ஈனோ மிக்ஸ் பண்ண இந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதை தெரிஞ்சிருந்திருப்பீங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பவுலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே போல் இந்த 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோம், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் நார்மல் டம்ளரில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஈனோ பாக்கெட் புதுசாக பிரிச்சது. ஸோ இந்த ஈனோ பாக்கெட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளரில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மட்டும் நம்ம இந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, நான் அடியில் இந்த கொஞ்சம் அளவுக்கு மட்டும் தான் காவாசி தான் நாங்களே ஊற்றிருக்கோம். ஸோ அடுத்ததான் நம்ம ஈனோ பாக்கெட்டில் இருக்க ஈனோ கொஞ்சம் இதில் தட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈனோவை தட்டினோடனே கொஞ்சம் பொங்கி வரமா இருக்குது, இந்த பொங்கி வரதெல்லாம் நிற்கட்டும். ஸோ இல்லைனா இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் இதே போல் பிடிச்சிக்கோங்க. கேண்டில் பிடிச்சிட்டு நம்ம உள்ளே கொண்டு போச்சுல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்க நெருப்பு அணைஞ்சிருது. ஸோ இது பார்த்தவங்க மேஜிக் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நாங்கள் என்னன்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த ஈனோவன் நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு அதை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த கேண்டில் வந்து ஆக்சிஜன் இருந்தால் தானே எரியும். ஸோ இந்த ஆக்சிஜன்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் இந்த நெருப்பு அணைஞ்சிருது. பார்த்துக்கோங்க, உள்ளுக்குள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சிஜன்லாம் கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக தள்ளி விட்டுரும். ஸோ அதனால் இந்த ஆக்சிஜனை தள்ளி விட்டுட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபில் ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த நெருப்பு அணைஞ்சிருது. ஸோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம் அண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணுது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க, அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது உள்ளுக்குள்ளேருந்து இந்த டம்ளருக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வெளியே இருக்க ஆக்சிஜனை எப்படி தள்ளி விடுதுங்கிறத பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும்.
ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் பண்ணச்சில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து கண்டிப்பாக அந்த நெருப்பு அணைச்சி விடும். ஆனால் நம்மளுக்கே அணைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ளுக்குள்ளே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போல இருக்குது. ஸோ நம்மகிட்ட ஈனோ பாக்கெட் வேறு காலி ஆயிடுச்சு. உங்ககிட்ட நீங்கள் ட்ரை பண்ணச்சாலும் நிறைய ஈனோ போட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்மையாக ஒர்க் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும், அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துங்கிறேன் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அது கமெண்ட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் போட்டுருக்க ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ மறக்காம போய் பார்த்துருங்க. ஓகே, பை பாய்.